அந்த உஷ்ணத்தை குறைத்து நமக்கு நோயை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. மோஷன் போகலையா உடனே வசம்பு பயன்படுத்துவாங்க. பல நோய்களை விரட்டக்கூடியது இந்த கிராம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த உணவில் நம்ம பயன்படுத்தக்கூடியது எல்லாமே மூலிகைகள் தான். அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் வரைக்குமே மஞ்சளுக்கு இருக்கு. நாக்குல வசம்பு வச்சு தேய்க்கன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சித்தா டாக்டர் நித்யா இருக்காங்க. எனக்கு இவங்க தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ் மேம், நல்லா இருக்கேன் மேம். இப்போ சித்த மருத்துவம் எடுத்துக்கலாமே. சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்துறீங்க? அதோட பயன்கள்லாம் என்ன? மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் அடிப்படையே மூலிகைகள் தான். ஸோ அதை வைத்து தான் நமக்கு மருத்துவமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் தினம்தோறும் நம்ம பயன்படுத்துகிற மூலிகைகள் நிறைய இருக்குது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இது உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ அந்த உணவில் நம்ம பயன்படுத்தக்கூடியது எல்லாமே மூலிகைகள் தான். ஸோ அதை நம்ம வெவ்வேறு வகையில் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், இல்லை சிலது அப்படியே பச்சையாக சாப்பிட்றோம். அந்த ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றது வேறையா இருந்தாலும் எல்லாமே மூலிகைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடிப்படையாக ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இறுதி காலம் வரைக்குமே நமக்கு மூலிகைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி பார்க்கும்போது நம்ம மூலிகை அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூலிகை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு மஞ்சள்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய முறை வேற மாதிரி இருக்கும். ஸோ அது சமையலுக்கு பயன்படுத்தலாம். இல்லை மஞ்சளில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி, ஸோ சருமத்திற்கு ஏற்ற மாதிரியோ இல்லை தோல் சம்மந்தப்பட்டதுக்குள்ள லேசாக அடிபட்டுச்சா நம்ம மஞ்சள் வைப்போம். ஆனால் இதே மூலிகையை மருந்தாக பயன்படுத்தக்கூடிய விஷயமும் அப்படின்னு இருக்குது. ஸோ சாதாரணமாக ஒரு மூலிகை இருக்குன்னா அதை மெடிசனாக நம்ம எப்படி கொண்டு வரோம், ஒரு உயர்ந்த மருந்தாக மாற்றி நோய் நிலைக்கு தக்க மாதிரி அது கொடுக்கறது சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறை. இப்போ சாதாரணமான ஒரு நோய் நிலையிலிருந்து இன்னைக்கு க்ரானிக்காக இருக்கக்கூடிய நிறைய டிசீஸ் இருக்குது. ஸோ புற்றுநோய்கள்ல இருந்து, ஸோ நமக்கு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்லேருந்து க்ரானிக்காக இருக்கக்கூடிய கிட்னி ஃபெயிலியர், ஸோ லிவர் சிர்ஹோசிஸ் லிவர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்பட்ட நோய்களுக்குமே மூலிகைகளை மருந்தாகவும் கொடுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மூலிகையுமே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய மூலிகைகள் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நமக்கு அறிந்த மூலிகைகளோட பயன்பாடுகளும் இதை எப்படி யூஸ் பண்ணலாம், யார் யார் எப்படி இதை பயன்படுத்தலாம், எந்த டோசேஜ் எடுத்துக்கலான்ற மாதிரியும் ஒரு சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை வைத்து பல நோய்களை நம்ம வீட்டில் ஹோம் ரெமடிஸ்ன்னு சொல்லிடுறோம் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம நிறைய நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்போ நம்ம அன்றாடம் எந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம பயன்படுத்துகிறோம்? இப்போ அன்றாடம் பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி மஞ்சள் வீட்டில் இருக்கும். எல்லார் வீட்லேயுமே மிளகு, சீரகம் இருக்கும், சோம்பு இருக்கும், கிராம்பு முக்கியமான ஒரு மூலிகை. பல நோய்களை விரட்டக்கூடியது இந்த கிராம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஏலக்காய், வசம்பு, இது எல்லாமே ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைகள் தான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், வீட்டில் இருக்கா அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ஒரு மெடிசன் மாதிரி இதை சாப்பிட்டாதான் நமக்கு இந்த நோய் குணமாகும் அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, மூலிகைகள்லாம் எடுத்துக்கிறாங்களா அப்படின்றதும் தெரியல. ஸோ எவ்வளவோ ஸ்நாக்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ்லையுமே நிறைய மூலிகைகள் சேர்த்து தான் கொடுப்பாங்க. அது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. ஸோ டைஜஷனுக்காக இருக்கட்டும், ஸோ குழந்தைகளுக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்கும், சரியாக டைஜஷன் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மோஷன் போகலையா உடனே வசம்பு பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீட்லேயே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மஞ்சள் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய மருத்துவ குணங்கள் ஏராளம், எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் வரைக்குமே மஞ்சளுக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம பயன்படுத்த தான் பல நோய்கள் நமக்கு குணமாகுது. நம்மளுடைய வீட்டில் செய்யக்கூடிய சாம்பார் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு பல ஆராய்ச்சிகள் பண்ணி சொல்லி தான் அதோட விஷயம், அதனோட நன்மைகள் என்னன்றதே நமக்கு தெரியுது. ஸோ பெருங்குடல்ல வரக்கூடிய புற்றுநோய், ஸோ ஆனோரெக்டல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம், அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் நம்ம சாம்பாருக்கு இருக்குது. ஸோ ஏன்னா அதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகளாக இருக்கட்டும், மஞ்சள், ஸோ இது எல்லாமே உணவில் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது பல நோய்கள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வசம்புன்னு சொன்னீங்களா மேம், வசம்போட பயன்கள் தான் என்ன? வசம்புன்னு சொன்னாலே கிராமப்புறங்களில் பேர் சொல்லா மருந்துன்னு தான் சொல்லுவாங்க. பிள்ளை மருந்து, பிள்ளை வளர்ப்பான், பேர் சொல்லா மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதோட பயன்பாடு என்னன்னா, பிறந்த குழந்தைக்கு கூட வசம்பு நம்ம பயன்படுத்துவோம்.
ஸோ வசம்பு அப்படின்னு சொல்றது சரியா பேச்சு வராம இருக்கு ஒரு சிலருக்கு இருக்குன்னா, வசம்பை சுட்டு அதை தேன்ல கலந்தோ இல்ல தாய்ப்பால்ல கலந்தோ நாக்குல தடவி விடுவாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு கூட வழக்கத்துல சொல்லுவாங்க, ஏன் உன் நாக்குல வசம்பை வச்சு தேய்க்கன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, நல்ல பேச்சு சரியா வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த பேச்சு திறமை வர்றதுக்கும் சரி, அதுக்கப்புறம் வயிற்று பகுதியில நிறைய பேருக்கு ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ குழந்தைகள் வந்து சரியா மதர் ஃபீட் பண்ணியிருப்பாங்க, டைஜஷன் ஆகாம உடனே பாலா அப்படியே வெளியில வந்துகிட்டே இருக்குன்னா, வசம்பை நல்லா விளக்குல காமிச்சு சுட்டு, அதுவுமே வந்து பார்த்தோம்னா நல்லெண்ணெய் விளக்கோ இல்ல நம்ம வந்து சிட்ராமலுக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை ஊத்தி அந்த விளக்குல வசம்பை சுட்டு அதுல 2-3 துளி பால் சேர்த்து அப்படியே தொப்புல சுத்தி வயிற்றுல வந்து தடவி விடுவாங்க குழந்தைக்கு. அந்த மாதிரி செய்யும்போது அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் குணமாகுது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து குழந்தைகளுக்கு ஆட்டிசம் வரைக்கும் நமக்கு இந்த வசம்பு பயன்படுது. அதே மாதிரி நன்னாரி கூட முக்கியமான பயன்கள் இருக்குன்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா? நன்னாரி அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பலன்கள் இருக்கு. பொதுவாகவே இது வந்து குளிர்ச்சித்தன்மை இருக்கக்கூடியது. ஒவ்வொரு மூலிகைக்குமே அதனுடைய தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வீரியம் இருக்கு, வெப்ப வீரியமா, குளிர்ச்சித்தன்மை இருக்கக்கூடியதா அப்படின்ற மாதிரி அதனோட பலன்கள் வந்து இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தர் அந்த நாடி பார்த்து நம்ம நாடி பரீட்சை செய்து மூலிகைகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கும்பொழுது, ஸோ அப்போதான் அந்த நோய் வந்து முழுவதுமாக குணமாகுது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த நன்னாரின்னு சொல்றது பித்தத்தை வந்து தணிக்கக்கூடியது. பித்தம் அப்படின்னு சொன்னா உஷ்ணம். ஸோ அந்த உஷ்ணத்தை வந்து குறைத்து நமக்கு நோயை வந்து போக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை நன்னாரி. ஸோ நன்னாரின்னு சொல்றது ஒரு சாதாரணமான ஒரு மூலிகையே கிடையாது. ஸோ நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்துல இருந்து, ஹேர் ஃபால்ல இருந்து, ஸோ நிறைய பேருக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ், மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி நரம்புகள் பலப்படுறதுக்கு, டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நமக்கு நன்னாரி ஒரு முக்கியமான மூலிகையா இருக்கு. இன்னைக்கு சர்பத்லலாம் குடிப்பாங்க, நன்னாரி சர்பத் குடிக்கிறோம். வெயில் காலங்கள் வந்தாவே அதில் நன்னாரி சர்பத்தில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு, இந்த சப்ஜா விதைகள் எல்லாமே போட்டு குடிப்பாங்க. அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த நன்னாரின்னு சொல்கிற விஷயம் உடல் குளிர்ச்சிக்கு மட்டும் கிடையாது, நரம்புகளை வலிமையாக்குவதற்கும், மூட்டுக்கல்ல ஏற்படக்கூடிய வலிகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை சரி செய்யறதுக்கும் தைலங்களில் சேருது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சருமம், அந்த காஸ்மெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். சித்தால காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்கான்னு ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த காலத்திலே சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ குளியலுக்கு இதை பயன்படுத்துங்க, ஆண்களாக இருந்தால் இந்த குளியல் பொடி, பெண்களாக இருந்தால் இதை பயன்படுத்துங்க, இவர்களுக்கு இந்த தைலம் பயன்படுத்தலாம், ஸோ இரவு நேரத்தில் தினம்தோறும் பயன்படுத்து. ஸோ அந்த மாதிரி நம்ம நன்னாரியை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த சருமத்திற்கு பொலிவு தரக்கூடிய ஒரு காஸ்மெட்டிக்ஸ்ன்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு மூலிகையாக அந்த நன்னாரி வந்து காஸ்மெட்டிக்ஸ்லையும் சேருது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.